அல்லேலூயா. அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர்களை என்று சொல்லும் பொழுது யாரை? தமது மூலமாய் தேவனிடத்துல சேருகிறவர்களுக்கு. தமது மூலமா என்று சொல்லி யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மூலமாய் தேவனிடத்திலே சேருகிறவர்களுக்கு அவர் வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். ஆகவே அவர்களை அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே அவர் மூலமாய் தேவனிடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? சேர வேண்டும். முதலாவது அவர் யார் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக ஏன் அவர் மூலமாக நாம் தேவனிடத்திலே நாம் சேர வேண்டும்? ஏன் அவர் மூலமா சேரணும்? சொல்லுங்க. அவர் தான் நமக்கு மத்தியஸ்தராய் இருக்கிறார். பிதாவுக்கும் நமக்கும் மத்தியஸ்தராய் அவர் இருக்கிறார். அடுத்ததாக அவர் தான் நமக்கு வழியாக இருக்கிறார். வழி என்று சொல்லும் பொழுது வாசல். பிதாவிடத்திலே பரலோக ராஜ்யத்திற்கு நாம் செல்ல வேண்டுவதற்கு ஒரே வாசல் யார்தான்? இயேசு மட்டும்தான். அடுத்து சொல்லும் பொழுது அவர் இல்லாம நம்மளால் என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆகவேதான் அவர் மூலமாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? பிதாவிடத்துல நாம் சேர வேண்டும். ஆகவே அவர் மூலமாய், தமது மூலமாய் தேவனிடத்துல சேர்கிறவர்களுக்காக அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். யாருக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார்? அவர் மூலமாய் தேவனிடத்திலே சேர்கிறார். நாம் எல்லாருமே தேவனிடத்திலே நாம் கண்டிப்பாக என்ன செய்யணும்? சேரதான் வேணும். அவர்கிட்ட சேராம நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. தேவனிடத்துல நாம் கண்டிப்பா என்ன செய்யணும்? சேர வேண்டும். அது நம்ம போன வாரத்தில் அதை கூட நம்ம பார்த்தோம். ஏன் தேவனிடத்துல நாம் சேரணும், எப்படி சேரணும், இந்த காரியங்களை நம்ம பார்த்தோம். அதுல ஒரு விஷயத்த எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 19 வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கும் போது தேவனிடத்திலே நாம் சேருகிறதை குறித்து அதுல சொல்லப்பட்டிருந்தது. அதை தொடர்ந்து அந்த அதிகாரத்துல 25ஆம் வசனத்துல சபை கூடி வருகிறதை குறித்தும் சொல்லப்பட்டிருந்ததை நம்ம பார்க்கிறோம். என்ன, ஏன் தேவனிடத்துல நாம் சேர வேண்டும்? தேவனிடத்துல நாம் சேர்வதற்கான ஒரு தைரியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். எதனால? அவருடைய இரத்தத்தின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நமக்காக பிற்கப்பட்டது மூலமாக அந்த மாமிசத்தின் திரை வழியாய் நாம் பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனுமாகிய அந்த மார்க்கத்தை தேவன் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அவர் இரத்தத்தினாலே நாம் தேவனிடத்துல சேரக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வீட்டிலே அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு என்ன செய்கிறார்? இருக்கிற அதிகாரம் உள்ளவராய் ஆசாரியராக இயேசு நமக்காக இருக்கிறபடினாலே நாம் தேவனிடத்துல சேர வேண்டும் என்று சொல்லி அதுல சபை கூடி வருதலை குறித்து அதுல சொல்லப்பட்டிருந்தது. 25ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். சபை கூடுகிறதை சில விட்டு விடுகிறது போல பாருங்க. இதை சொல்லிட்டு இந்த தேவனிடத்துல கிட்டி சேருவதை குறித்து சொல்லும் போதுதான் புதிய ஏற்பாட்டுல இந்த ஒரு இடத்துலதான் இந்த வார்த்தையை பயன்படுத்தல. சபை கூடுகிறதை விட்டு விடக்கூடாதுன்னு சொல்லி பவுல் கூட அதை பயன்படுத்தல. ஆனா பவுல் வார்த்தையை பயன்படுத்தல, செயல்படுத்தினார். எங்கெல்லாம் சபை கூடி வருகிறதோ அங்கெல்லாம் அவர் போய் என்ன செஞ்சாரு? ஓய்வு நாள் தரும் அவர் போய் சபை கூடுகையில பங்கு பெற்றார். ஆனா இந்த இடத்துல இந்த எபிரேய நிருபத்தை எழுதின ஆக்கியோன் இந்த வார்த்தையை இந்த இடத்துல அவர் சொல்வதற்கான காரணம், நமக்கு நாம் தேவனிடத்துல சேர்வதற்கான ஒரு வாசல் நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறபடினாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? சபை கூடிய விட்டுவிடக் கூடாது அப்படின்னு சொல்லி மிக உறுதியா ஆணித்தரம் அதுல சொல்லியிருக்கிறார். விட்டுவிடக் கூடாது மட்டும் சொல்லல, அப்படி விட்டு விடுகிறவர்களுக்காக என்ன செய்யணுமா? புத்தி சொல்லவும் கடவும். ஏன்னா நாளானது மிக சமீபமா வருகிறது, நியாய தீர்ப்பு வருகிறது. நியாய தீர்ப்புக்கு முன்பாக எல்லாரும் தேவனிடத்துல வந்து சேர வேண்டும். அதற்காக நாம் என்ன செய்யணும்? சபை கூடுகைய விட்டு விடாதபடிக்கு நாமளும் கை கொண்டு மற்றவங்களுக்கும் புத்தி சொல்லணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ
ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு சபை கூடுகைனா என்ன? சபை கூடுகையில நாம் எந்த நேரத்துல நாம் பங்கு பெற வேண்டும்? பொதுவாக பலர் கருத்து என்னன்னா, சபை கூடுகையை ஓய்வு நாள் என்று நாம் சொல்லுகிறது உண்டு. என சிலர் ஓய்வு நாள் என்று, சனிக்கிழமையே ஓய்வு நாள் என்று சொல்லுகிறது உண்டு. பழைய ஏற்பாடு காலத்தை பொறுத்த வரைக்கும் வாரத்தின் கடைசி நாள் ஓய்வு நாளாக அனுசரிக்கப்பட்டு வந்தது. அப்படி அனுசரிக்கப்பட்டு வந்த அந்த ஓய்வு நாள்ல அவர்கள் ஓய்ந்து இருக்க வேண்டும். ஆனா சபை கூடுகை பழைய ஏற்பாடை பொறுத்த வரைக்கும், பழைய ஏற்பாடு காலத்துல சபை கூடுகை என்பது அவர்கள் விசேஷித்த நாட்களிலே சபை என்ன செய்வாங்க, கூடி வருவாங்க. ஆனா புதிய ஏற்பாடு கால துவக்கத்துலதான் அவர்கள் ஓய்வு நாள் தோறும் என்ன செஞ்சாங்க, சபை கூடி வந்தாங்க. ஆகவே கவனிங்க, சபை கூடிகை கூடி வருகிறது என்பது ஓய்வு நாள்ல தான் கூடி வரணும் இல்ல, நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு அதுதான். ஓய்வு நாள்ல தான் கூடிய ஓய்வு நாள் என்பது நமக்காக தேவன் கொடுத்த ஓய்வு நாள். ஓய்வு நாள் என்னது? ஒரு நாள் நம்ம என்ன செஞ்சிருக்கணும், ஓய்ந்து இருக்கணும். நீங்க பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டுல ஓய்வு நாளில ஆண்டவர் இயேசு ஒரு காரியத்தை செய்கிறார். மத்திய சுவிசேஷத்துல 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல இருந்து வாசிப்பீங்கன்னா அதுல நாம் ஒரு சில காரியங்களை வாசிக்க முடியும். வாசிங்க, மத்திய 12ஆம் அதிகாரம் 1ல இருந்து வாசிங்க. இப்ப பாருங்க, புதிய ஏற்பாடு காலத்தினுடைய துவக்கம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாமிசத்திலே அவர் வாழ்ந்த நாட்களிலே ஓய்வு நாளிலே அவர் பயிர் வழியாக என்ன செய்கிறார், அவர் போகிறார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் பசியா இருந்து அந்த கதிர்களை கொய்து என்ன செஞ்சார்களாம், தின்ன தொடங்கினார்கள். பொதுவாக ஓய்வு நாட்கள்ல அவர்கள் அந்த பயிர் வழியாக அதாவது வேறு ஸ்தலத்துக்குள்ளாக மற்ற இடங்களுக்குள்ள அவங்க என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஆனா அதையும் மீறி போறாங்க. அது மட்டும் இல்ல, அன்றைக்கு அவர்கள் அதை கொய்து சாப்பிடுறாங்க. இப்படிப்பட்ட காரியங்களை பார்த்த உடனே அங்க இருக்கிற பரிசேயர்கள் சொல்றாங்க, இதோ ஓய்வு நாளிலே செய்யத்தகாததையெல்லாம் உங்களுடைய சீசர்கள் செய்கிறார்களே, இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீரே, நீர் தேவனானால் இதை ஏன் கேட்க மாட்டேங்கிறீரே? இது தேவனுடைய கற்பனை தானே, ஓய்வு நாள் என்பது தேவனுடைய கற்பனை தானே, இந்த கற்பனை அவர்கள் மீறுகிறது சரியா அப்படின்னு அவர்கள் கேட்கும் போது இயேசு சொல்லுகிறார், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாய் இருந்த போது செய்ததை நீங்கள் வேதத்திலே வாசிக்கவில்லையா? தாவீது பசியோடு அவன் வனாந்திரத்தில் அலைந்து திரிகிற பொழுது அவனோடு கூட இருந்தவர்களுக்காக அவன் வந்து தேவனுடைய ஆலயத்துல வந்து ஆசாரியன் கேட்கிறான், சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டா தேவ சமூகத்தை அப்போ மட்டும் இருக்குதுப்பா, உடனே கூடுன்றான். ஏன்னா ஆசாரியர்கள் மாத்திரம்தான் தேவ சமூகத்துல அப்பத்தை என்ன செய்யணும், புசிக்க முடியும். ஆனா தாவீது வாங்கி அவனோடு கூட இருந்தவர்கள் என்ன செய்தார்கள், புசித்தார்கள். அதை குறித்து அன்னைக்கு தேவன் எதுவும் அவனுக்கு சொல்லல. ஆனா இன்றைக்கு அதை மென்ஷன் பண்ணிருக்க, அதை எழுதி வைத்திருக்கிறார். அவனோடு கூட இருந்தவர்களும் சாப்பிட்டதை புசித்த போதை நீங்க அதை வாசிக்கவில்லையா அப்படின்னு சொல்லுகிறார். ஏன் அதை அவங்க கேட்டதுக்கு அவர் ஓய்வு நாளை கை கொள்ளலாம் கை கொள்ளக்கூடாதுன்னு சொல்றது போதா இப்படி சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஓய்வு நாள் என்பது அது மனிதனுக்காக ஏற்படுத்தப்பட்டது. இல்லையா? 6 நாளும் தேவன் சிருஷ்டித்து விட்டு 7ஆம் நாளில ஓய்ந்திருந்தார். ஏன் ஓய்ந்திருந்தார்? அவருக்கு ரெஸ்ட் தேவைப்பட்டுச்சா, அவருக்கு ஓய்வு தேவைப்பட்டுச்சா? இல்ல, நமக்காகத்தானே அவர் ஓய்ந்திருந்தார். அப்ப ஓய்வு நாள் என்பது நம்முடைய சரீரம் ஓய்வு எடுக்கணுங்கிறதுக்காக தான் நமக்கு ஒரு ஓய்வு நாளை தேவன் என்ன செய்தார், நியமித்தார், ஏற்படுத்தி தந்தார். ஆனா கவனிங்க, தேவனுடைய கற்பனையில 2 முக்கிய காரியங்கள் இருக்கும்.
ஒண்ணு தேவன் கொடுத்த கற்பனைகள்ல ஒண்ணு தேவனுக்காக கொடுக்கப்பட்ட கற்பனை இருக்கும், இன்னொன்று நமக்காக கொடுக்கப்பட்ட கற்பனை இருக்கும். தேவனுக்காக கொடுக்கப்பட்ட கற்பனையில கொஞ்சம் வேணும், அதுல தேவன் சமரசம் செய்யவே மாட்டார். தனக்குரியது, சில தனக்குரியது, தேவனுக்குரியது, முதற் பலன் கர்த்தருக்குரியது, அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுல சமரசமே கிடையாது. ஆனா நமக்காக கொடுக்கப்பட்டது எது? இந்த ஓய்வு நாள் இருந்து மனிதனுக்காக கொடுக்கப்பட்டது. இது மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல, மார்க் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. பாருங்க, இங்க ஆண்டவர் சொல்றாரு, ஓய்வு நாள் யாருக்காக உண்டாக்கப்பட்டது? மனுஷனுக்காக ஓய்வு நாள் உண்டாக்கப்பட்டதுல ஓய்வு நாளுக்காக மனுஷன் என்ன செய்யல. அப்போ ஓய்வு நாள் அது மனிதனுக்குரியது. ஓய்வு நாள் என்பது ஒண்ணு, அது மனுஷனுக்குரியது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அவங்க பயிர் வழியா போறதோ அந்த பயிரை கொய்து சாப்பிடுறதோ என்ன கிடையாது, தவறு கிடையாது. இன்னைக்கும் ஏன் அப்படி நம்ம ஒரு ஓய்வு நாள் அப்படியே கை கொள்ளக்கூடியனா, நம்ம ஓய்வு நாள்ல நம்ம சொந்த பேச்சை கூட பேசக்கூடாது. ஓய்ந்து இருக்கிறத தவிர வேற எதுவும் வெளியில போகக்கூடாது. அப்படி செய்யாம இருக்கிறோமா? செஞ்சா நம்மளெல்லாம் என்ன செய்யணும்? கல்லெறிந்து தான் கொள்ளணும். செய்யாம இருக்கிறோமா? வேலைக்கு போகாம இருக்கிறோமா? சொந்த காரியங்களை செய்யாம இருக்கிறோமா? ஆனாலும் ஆண்டவர் அந்த காரியத்துல நம்மளை ஆண்டவர் கேட்கறது இல்லை. ஏன் கேட்கறது இல்லைன்னா, அது நமக்காக ஏற்படுத்தப்பட்டது. ஓய்வு நாள் என்பது மனிதனுக்காக ஏற்படுத்தப்பட்டது. அப்படிதான் சொல்லி இருக்கு மார்க் 2:27 மறுபடியும் வாசிங்க. ஓய்வு நாள் ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. மனுஷனுக்காக தான் ஓய்வு நாள். அல்லேலூயா. அப்போ இந்த ஓய்வு நாளை நாம நம்முடைய சரீரம் ஓய்வு எடுக்கிறதுக்காக தான் உண்டாக்கிறது. இது சரீரம் ஓய்வு எடுக்கிற காலம், அதுக்கான நேரம். இந்த நேரத்தை தான் நம்ம என்ன செய்யறோம்னா தேவனுக்கு பயன்படுத்தி, ஏன்னா நமக்கு வேற இன்னொரு நாள் கிடையாது. இதை பயன்படுத்தி தான் நம்ம எங்க வருகிறோம்? சபை கூடுகைக்கு வருகிறோம். எப்படி கவனிங்க, ஆண்டவர் நமக்கு இந்த 6 நாளும் நம்ம வேலை செய்வதற்கு பலனை கொடுக்கிறார். 6 நாளும் நம்ம வேலை செய்கிறோம், பல காரியங்களை செய்கிறோம். இதுக்கு நம்மளை பலனை கொடுக்கிற, ஞானத்தை கொடுக்கிற, வேலை செய்ய வைக்க நமக்கு எல்லாம் தேவன் தந்த கிருபைக்கு நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்கு கூடி வருகிற ஒரு நேரம் தான் முதலாவது சபை கூடுகை. இதை மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. 6 நாளும் கர்த்தர் நமக்கு செய்கிறதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல ஒரு நேரம், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் கொடுக்கும். அல்லேலூயா. இந்த நேரத்தை நம்ம வேற எதுக்கும் என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. ஏன்னா மற்ற சபை கூடுகைன்னு சொன்னா புதிய ஏற்பாட்டுல ஒவ்வொரு நாளும் அவர்கள் சபை கூடி வந்தாங்க. அப்போஸ் நடவடிக்கைகள் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் என்ன செஞ்சாங்க? ஜெப வேலையாகி 9ஆம் மணி வேலை, ஜெப நேரம்னு ஒண்ணு இருந்துச்சு. சபைகள்லயும் கூடி வந்தாங்க, வீடுகள் தோறும் என்ன செஞ்சாங்க? கூடி வந்தாங்க. அப்ப அதுல எல்லாம் அவர்கள் பங்கு பெற்றாங்க. அப்போஸ்தலர்கள், ஆதி திருச்சபையில இருந்த விசுவாசிகள், சீஷர்கள். அப்போ இன்றைக்கு சபை கூடுகைன்னா எப்போ சபை கூடி வருகிறதோ எல்லா நேரங்களிலும் நாம் பங்கு பெற வேண்டும். ஏன் பங்கு பெறணும்? அப்போதான் நம்ம ஆண்டவருக்குள்ள இன்னும் என்ன செய்ய முடியும்? பலப்பட முடியும், வளர முடியும். அதுக்குதான் சபை கூடுகை. ஆண்டவருக்குள்ள பலப்படுவதற்கு வளர்றதுக்கு தான் சபை கூடுகை. ஆனால் நமக்கு மற்ற நாட்கள் நமக்கு சரியான சூழ்நிலைகள் இல்லாதனால வாரத்துல ஒரு நாள் நம்ம கண்டிப்பா வர்றோம். அதையும் என்ன செய்யக்கூடாது. அப்போ நமக்குள்ள என்ன கிடையாது சொல்லுங்க? அதையும் நம்ம விட்டு விடுத்தா நம்ம நன்றியற்றவர்களா இருக்கிறோம். அன்றைக்கும் நமக்கான காரியத்தை நமக்கே அன்னைக்கு ஓய்வுதான் எடுக்கணும், ஓய்வுதான் எடுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம அங்கங்க நம்ம மற்ற வேலைகளை செய்யக்கூடாது. திரும்பவும் நமக்காகவே ஓடிக்கொண்டிருக்கூடாது. அல்லேலூயா.
அதுல ஒரு நேரத்தை ஆண்டவருக்கு கொடுத்து ஆண்டவரை நாம் ஆராதிக்க, துதிக்க, ஆண்டவருக்கு மகிமை செலுத்த, ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிக்க நம்ம செய்யும் பொழுது தேவன் நம்முடைய நன்றி உள்ள உள்ளத்தை பார்த்து இன்னும் நமக்கு நல்ல பலனையும் நல்ல சுகத்தையும் நல்ல நீடி ஆயுளும் தந்து தேவன் நம்மை இன்னும் நம்ம வேலை செய்வதற்கான ஞானம், புத்தி, அறிவை தந்து இன்னும் வேலை செய்வதற்கான பலனை தந்து தேவன் இன்னும் நம்மளை நடத்துவதற்கு போதுமானவராக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, நம்முடைய சரீரம் மட்டுமல்ல, நம்முடைய ஆத்துமாவும் இளைப்பாறுவதற்காக. இந்த ஆத்துமாவும் தேவனுக்குள்ள என்ன செய்யணும்? ரொம்ப ஆத்துமா இளைப்பாறுறது ரொம்ப முக்கியம். நம்ம 6 நாள் ஓடிட்டே இருக்கோம். ஒரு நாள் நம்முடைய ஆத்துமா அது ஏன்னா வேற எங்கேயும் எந்த இடத்திலும் நம்முடைய ஆத்துமாவை நாம் இளைப்பாற செய்யவே முடியாது. ஆத்துமா இளைப்பாறுகிறதுக்கான ஒரே இடம் தேவ சமூகம் மட்டும்தான். அல்லேலூயா. நீங்க சரீரத்துல எவ்வளவு ஓய்வு இருந்தாலும் உங்க ஆத்துமாவுக்குள்ள ஒரு ஓய்வு இல்லைன்னு வச்சுங்களேன், உங்க ஆத்துமா இளைப்பாறல் அடையலன்னு வச்சுங்களேன், நீங்க எந்த ஒரு காரியத்தையும் வெற்றி அடைய முடியாது. ஏன்னா உங்க இருதயத்துல இருக்கிற அந்த வெறுமை, ஆத்துமா இளைப்பாறல் இருதயத்துல எப்போதும் அந்த இருக்கிற அந்த வெறுமை உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சோர்வை கொண்டு வரும். எல்லாத்துலயும் ஒரு சோர்வு. நிறைய பேர் ஏன் இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு வேலை செஞ்சாலும் ஒரு சோர்வுக்குள்ள இருக்கிறாங்கன்னா, அவங்க ஆத்துமாவானது இளைப்பாறுதல் அடையல. உங்க சரீரம் இளைப்பாறுதல் அடையலைன்னா ஒரு நாள் சோர்ந்து போகும். ஆத்துமா தொடர்ந்து இளைப்பாறுதல் அடையாவிட்டால் நிச்சயமா உங்கள் ஆத்துமா என்ன செய்யும்? சோர்ந்து போகும். உங்களால தொடர்ந்து பயணிக்க முடியாது. எந்த ஒரு காரியத்தையும் முழு கவனம் செலுத்தி செய்ய முடியாது. அந்த ஆத்துமாவை இளைப்பாற செய்வதற்கு தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின் மூலமா ஆத்துமாவை இளைப்பாற பலப்படுத்த கூடிய ஒரு இடம் தான் எது? தேவ சமூகம், சபை கூடி. அப்ப இதை நாம் விடுகிறோம்னா, ஒரு நாள் நீங்க சாப்பிடாம இருந்தா, ஒரு நாள் முழுவதும் சாப்பிடாம இருந்தா, மறுநாள் கண்டிப்பா கொஞ்சமாவது சரீரத்துல சோர்வு இருக்கும். சிலருக்கு ஒரு நேரம் சாப்பிட்டனாலே கை கால் தடதடன் ஆயிடும். நிறைய மெடிசின் எடுக்கிறவங்க, வேற ஏதாவது பிரச்சனைகள், பலவீனங்கள் இருக்கிறவங்களுக்கு குறைவா சாப்பிட்றவங்க, அந்த ஒரு நேரம் சாப்பாடு தான் அவங்களுக்கு ஒரு அந்த கொஞ்சம் ஒரு 4-5 மணி நேரத்துக்கு பலனை கொடுக்க முடியும். அதை சாப்பிடலன்னா அடுத்த நேரத்துக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி கை கால் தடன்னு. வாரத்துல ஒரு நாள் தான் தேவ சமூகத்துக்கு வருகிறோம், வந்து வேதத்தை கேட்கிறோம். இதையும் விட்டு விட்டா அந்த ஆத்துமாவுக்கு எப்படி பலம் கிடைக்கும்? இந்த ஆத்துமா எப்படி பலப்படும்? யோசித்து பாருங்க. உங்க ஆத்துமா இளைப்பாற ஒரே இடம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுத தருவேன்னு சொன்னாரு. அந்த ஆத்துமா இளைப்பாற செய்கிற ஒரே இடம் இதுதான், தேவ சமூகம். தேவ சமூகத்துல நாம் அமர்ந்திருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது பல பிரச்சனையோடு வருகிற நமக்கு தேவன் தருகிற அந்த வார்த்தையினாலே நம்முடைய ஆத்துமாவை இளைப்பாற செய்ய முடியும். இன்னைக்கு ஒரு குடும்பத்தை சந்திக்கிறதுக்காக எப்போவாது ஒரு மாசம் முருமை, எப்போவாது சிலர் 5-6 மாசம் கூட சிலர் ஆயுதம் அவங்கள போய் பார்க்க. அப்போ சில விஷயங்களை பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அடிக்கடி வாங்க பாஸ்டர். ஏன்னா சில வார்த்தைகளை தேவனுடைய அதாவது சொந்த அனுபவங்கள் இல்லை, தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி அவங்களுக்கு அதை சொல்லும் பொழுது அந்த வார்த்தை அவர்களை என்ன செய்கிறது? தேற்றுகிறது. நல்லா பார்க்க முடியும். சில நேரங்கள்ல சொல்லுவாங்க, நான் இந்த வாரத்துல இந்த பிரச்சனையோடு வந்தேன், இந்த தேவையோடு வந்தேன், இந்த கஷ்டத்தோடு வந்தேன், நீங்க கொடுத்த அந்த வார்த்தை, உங்க மூலமா கர்த்தர் கொடுத்த வார்த்தை, இந்த வார்த்தையினால எனக்கு ரொம்ப எனக்குள்ள ஒரு இளைப்பாறுதலை, சமாதானத்தை நான் பெற்றுக்கொண்டேன், ரொம்ப கஷ்டத்தோட வந்தேன், வேதனையோட வந்தேன். இப்போ பாருங்க, தேவ சமூகத்தில் நாம் வரும்பொழுது தம்முடைய வார்த்தையை தந்து நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்துகிறார், ஆத்துமாவை தேற்றுகிறார். ஆத்துமாவை தேற்றி புல்லுள்ள இடங்களில் நம்மளை மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நம்முடைய ஆத்துமாவை அமர பண்ணுகிறார். அல்லேலூயா. இதை நாம் விடுகிறதுனால்தான் நம்ம அடுத்து நம்ம வாழ்க்கையில பலவிதமான சோர்வுக்குள்ளாக தொடர்ந்து நம்முடைய ஆத்துமா தேவனுக்குள்ள இளைப்பாறாம செல்கிறதுதான். ஆத்துமாவை இளைப்பாறு செய்கிற ஒரே இடம் தேவ சமூகம் தான், தேவ சபை தான். வேற எங்கேயும் மதுபானம் பண்ணியோ, களியாட்டுகளுக்கு பங்கு பெற்றோ, திரைப்படங்கள்ல சினிமால
திரையரங்களை போய் உட்கார்ந்து நீ சினிமா காட்சிகளை பார்த்தாலும் உங்க ஆத்மா ஒரு நாள் சொல்ல இளைப்பாறல் அடையாது. அல்லேலூயா. ஆத்மாவை இளைப்பாற செய்கிற ஒரே இடம் தேவ சமூகம் மட்டும்தான். என்ன வேணா என்ன நான் எல்லாத்தையும் ருசி பார்த்துட்டு எதுலயும் எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கல. அல்லேலூயா. தேவ சமூகம் ஒன்றுதான் நமக்கு இளைப்பாறு. தேவ சமூகம் ஒன்றுதான் நம்மளை இளைப்பாற்ற முடியும். தேவனுடைய வார்த்தை தான் நம்மளை இளைப்பாற முடியும். அல்லேலூயா. அதற்கு நமக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் நமக்கு எடுத்திருக்கிற இந்த ஓய்வு நாள்ல ஒரு நேரத்தை கொடுக்குறோம். நீங்க இதுல எவ்வளவு நேரத்தை உங்களால கொடுக்க முடியுமோ, 1 மணி நேரம் கொடுக்கலாம், 2 மணி நேரம் கொடுக்கலாம், ஒரு நாளையும் கூட கொடுக்கலாம். ஏன் ஒரு நாள்ல இந்த ஓய்வு நாள்ல கூட உங்களுக்காக சொந்த வேலைக்கு நீங்க ஓடுறீங்களா இல்லையா? அதுக்கு பதிலா ஒரு நாளை நீங்க ஆண்டவர் கொடுத்து பாருங்களேன். ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணலாம், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யலாம். இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம், உங்களுக்காக நமக்கான ஓய்வு நேரம். இதை நீங்க கர்த்தருக்காக செய்யும் பொழுது கர்த்தர் அதற்குரிய பலனை உங்களுக்கு என்ன செய்வார்? அல்லேலூயா. ஆகவே இந்த ஓய்வு நாள் சொல்லும்போது சபை கூடி வருகிற நேரத்தை நாம் ஒருபோது என்ன செய்யக்கூடாது? விட்டு விடக்கூடாது. அடுத்ததாக 2வது காரியம், தேவனிடத்துல நாம் சேர்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்றால் நமக்கு ரொம்ப அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஜெபம். அல்லேலூயா. தேவனிடத்துல சேர்கிற அடுத்த முக்கியமான காரியம் என்னது? ஜெபம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா இருக்கிறது. நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கணும்? யாக்கோபு எழுதின நிருபம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை 5-6 வசனங்களை வாசிக்கலாம். பாருங்க, 2வது வசனம் 7ஆம் வசனத்தை வாசிங்க, 6ஆம் வசனத்தை வாசிங்க. எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவுள். போதும். நீ தேவனிடத்துல சேர்கிறது, உனக்கு விசுவாசம் இருந்த விசுவாசத்தை என்ன செய்யணுமா? சந்தேகப்படாம கேட்கணும். உங்க ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கணும்? எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கணும்? எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் தேவனிடத்துல நீங்க விசுவாசத்தோடு நீ தேவனிடத்துல சேர்கிற பொழுது, சில நேரங்கள்ல நமக்கு விசுவாசம் இருக்குது, ஆனா அந்த விசுவாசத்தோடு தேவனிடத்துல நாம் கேட்கிறது கிடையாது. எவ்வளவேனும் சந்தேகப்படாம அதுக்கு அழகான ஒரு உதாரணத்தை சொல்ல, ஒருத்தர் ஞானத்துல குறைவு உள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரை கடிந்து கொள்ளாதவன் தேவனிடத்துல கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு என்ன செய்யப்படும்? அப்போ கேட்கணும், ஜெபிக்கணும். ஜெபம் ரொம்ப முக்கியம். அதே யாக்கோபு தான் பின்னால அவரு 2ஆம் அதிகாரத்துல நிருபத்துல 2ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, கிரியை இல்லா விசுவாசம் அது செத்ததா இருக்குமா? 2ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்தை வாசிங்க. விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால் தன்னிலே தானே. அப்போ நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்? கிரியைன்னு எப்படி இருக்கணும்? நீங்க விசுவாசிக்கிற ஜெபத்துல கிரியை செய், ஜெபத்துல வெளிப்படுத்தணும். நீங்க ஜெபத்துல தேவனிடத்துல கேட்கணும். தேவனிடத்துல சேர்கிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்பதை நீங்கள் விசுவாசித்து அந்த விசுவாசத்தோடு போராடி ஜெபிக்கணும். இயேசு தன்னிடத்துல வருகிற அவங்களுக்கு, எத்தனையோ பேர் இயேசுவை தேடி வந்தாங்க. தேடி வந்தவர்களுக்கு, என்கிட்ட வந்தீங்களா, நான் உங்களுக்கு சுகமாக நான் நம்புறேன், போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வச்சாரு. அவர் விசுவாசத்தோடு உன் வியாதி சுகமாக போ, நீ கண் பார்வை கிடைத்தது போ, அற்புதத்தை பெற்றுக்கொண்டு போனாங்க. அப்போ நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கணும்? விசுவாசத்தோடு கேட்கிற ஜெபமா இருக்கும். அதான் கிரியை உள்ள விசுவாசம். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய ஜெபங்கள், நம்முடைய ஜெபங்கள் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா,
ஒண்ணு விசுவாசம் இல்லாத ஜெபமா இருக்கு, விசுவாசம் இல்லாத கிரியா இருக்குது, இல்ல விசுவாசம் இருக்கு ஆனா கேட்கறது இல்லை. விசுவாசம் இருக்கிறேன், ஆண்டவரை நம்புறேன் பாஸ்டர், நான் ஆண்டவர் கண்டிப்பா எனக்கு அற்புதம் செய்வார், என் பிரச்சனையை மாற்றுவார், என் தேவையை சந்திப்பார், நம்புறேன். நம்ம இங்க என்ன சொல்லுது, எவ்வளவு வேணும் சந்தேகப்படாமல் கேட்கணும். அவர் தான் நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களுக்கும் பலன் தருகிறவர், பலன் அளிக்கிறவர். உங்க ஒவ்வொரு சின்ன பிரச்சனைக்கும், உங்களுடைய ஒவ்வொரு சின்ன தேவைக்கும் இயேசுதான் பலன் தருவார், இயேசுதான் பலன் அளிப்பார், இயேசுதான் அந்த காரியத்துல உங்களுக்கு உதவி செய்வார்னு நீங்க ஆணித்தரமா நம்புகிறது மட்டுமல்லாம அந்த நம்பிக்கையோடு கேட்கணும். எவ்வளவு பேர் சந்தேகப்படாம கேட்கணும். அல்லேலூயா. நீங்க கேட்டு பாருங்க, உங்க வாழ்க்கையில இன்னைக்கு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. விசுவாசத்தோடு கேளுங்க, கிரியையோடு உங்க கிரியையில விசுவாசத்தோடு கிரியை வெளிப்படுத்துங்க, ஜெபம் பண்ணுங்க. சில நேரங்கள் நம்ம ஜெபிக்கிறோம், எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் அடுத்த நிமிஷமே நம்முடைய ஜெபத்துக்கு பதில் இல்லாத பொழுது அதை விட்டு பின்வாங்கி போயிடும். ஏன்? நம்முடைய விசுவாசம் குன்றி போயிருக்கு. அது விடாப்புடியா ஆண்டவர் எனக்கு செஞ்சாகணும், அவர் தான் எனக்கு செய்யணும், அவரை விட்டா நான் யார் இடத்துல போக முடியும், இந்த வைராக்கியத்தோடு செபிக்கிற கிரியை உள்ள விசுவாசமா இருக்கும். அப்படிப்பட்ட ஜெபம் உங்க வாழ்க்கையில இருந்தா நிச்சயமா மாற்றங்கள் கண்டிப்பா நடக்கும். இந்த மாசத்துல ஆண்டவர் கொடுத்த வார்த்தை முற்று முடிய ஆண்டவர் உங்களை ரட்சிக்க போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படின்னா கிரியில வெளிப்படும். நீங்க ஜெபம் பண்ணும்போது அதுல என்ன அழகா அந்த எபிரேயர் 7:25 சொல்லி இருக்குது, அவர் மூலமாய் தேவனிடத்துல சேர்கிறவர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறாரா. இப்ப பாருங்களேன், நீங்க வேண்டுதல் செய்கிறது மட்டுமல்லாம உங்களுக்காக பிதாவிடத்துல அவர் வேண்டுதல் செய்கிறார். யார்? உங்களுக்கான மத்தியஸ்தன், உங்களுக்கு அதிகாரம் உள்ள ஆசாரியன், தேவனிடத்துல பரலோகத்துல அதிகாரம் உள்ள ஆசாரியன். மந்திரி சபை இருக்கு, மந்திரி சபையில போய் நமக்காக பேசுறதற்கு மத்தியிலையோ மாநிலத்திலேயோ ஒரு அதிகாரம் உள்ள ஒரு நபர் இருக்கிறார் அப்படின்னா நம்ம தைரியமா போவோம். ஏன்னா அவங்க நமக்காக பேசுவார். மேலே இருக்கிற அதிகாரி நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆளுகை செய்கிற ராஜா நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆனால் அங்கே இருக்க அதிகாரத்துல இருக்கிற ஒரு நபர், அவர் நமக்கு தெரியும், அவர் நிச்சயமா ராஜாட்ட பேசுவார், நமக்கு நம்பிக்கை இருக்குன்னா தைரியமா போவோம். அதே மாதிரி எனக்காக இயேசு பிதாவிடத்துல பரிந்து பேசுவார், எனக்காக ஜெபிப்பார். இந்த தைரியத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது பிதாவாகிய தேவனிடத்துல நமக்காக வேண்டுதல் செய்து நம்ம எல்லா காரியங்களிலும் தேவன் முற்று முடிய ரட்சிக்க வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபு 1:1 அதிகாரத்துல வாசிங்க. எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவுள். அல்லேலூயா. சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க ஆரம்பி. விசுவாசம் இருந்தால் கேளுங்க, கேட்டுட்டு இருங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்தை விடாதீங்க, தேவனிடத்துல சேருங்க. இதுவரைக்கும் நீங்க சேர்ந்ததை காட்டி, இதுவரைக்கும் நீங்க ஜெபித்ததை காட்டிலும் இன்னும் உங்க ஜெப நேரத்தை அதிகமாக்குங்க. சில நேரங்கள்ல அதாவது நம்முடைய பாவம் தேவனுக்கும் நமக்கும் பிரிவினையா இருக்குது, உண்மைதான். அநேக நேரங்களை நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபம் தேவனிடத்துல சேராதபடிக்கு தடையாய் இருக்கிற நம்முடைய பாவம். அப்படி பாவம் இருக்குன்னா நீங்க ஜெபிக்கும் போது வேதத்தை வாசித்தீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமா உங்க பாவத்தை கொடுத்து உணர்த்துவேன். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு சபை கூடுகைக்கு போன வாரம் போற மாதிரி சொல்லியிருந்தேன். நாம் வராம இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒண்ணு தேவனுக்கும் நமக்குள்ள பிரச்சனை, இன்னொன்னு நமக்கும் மற்றவங்களுக்குள்ள பிரச்சனை. அநேக நமக்கு இருக்கிற பாவத்தை தேவன் உணர்த்தும் பொழுது நம்ம உடனே அதுல மனம் திரும்பணும். பல முறை சில விஷயங்களை சபையில பேசியிருக்கிறேன். ஒரு முறை ஒரு காரியத்தை குறித்து பேசும்போது ஒரு அம்மா சொன்னாங்க, நீங்க எனக்காகவே இல்லை, என்னை குறித்தே அந்த வார்த்தையை நீங்க பேசின மாதிரி இருந்ததுன்னு
அவங்க எப்போ சொன்னாங்கன்னா, அவங்க மனசுல நினைச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க, ஏன் பாஸ்ட் நம்மளை பத்தி இப்படி பேசுறதுன்னு பேசிட்டாங்க, நினைச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் அவங்களோட பேசினார். சொல்லிட்டு, என்ன நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க எனக்காக சொன்னீங்கன்னு நினைச்சு நான் உங்களுக்கு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா உண்மையில அவங்கள மனசுல வச்சு நான் பேசல. ஆனால் அதை பேசும்படி தேவன் அந்த நாளிலே எனக்குள்ள அந்த வார்த்தையை தந்தார், நான் பேசினேன். அதுக்கப்புறம் தெரியுது அந்த மாதிரி காரியங்கள் சபைக்குள்ள இருக்கு, அவங்ககிட்ட இல்ல வேற சில வாழ்க்கையில். அப்ப நான் பேசாம இருந்தா சொல்லுங்க, இவங்க கோச்சுக்கிறாங்களோ, அவங்க கோச்சுக்கிறாங்களோ, அவங்க தப்பா எடுத்துக்கிடுவாங்களோ. அநேக நேரங்கள்ல தம்முடைய பாவங்களை நம்ம நிறைய பேர் சபைக்கு வராம போறதுக்கு காரணம் தங்களுடைய பாவங்களை, தங்களுக்குள்ள இருக்கிற குறைய சரிப்படுத்த விரும்புவதில்லை. அதான் உண்மை. தங்களுக்கு இருக்கிற பிரச்சனை சரிப்படுத்த விரும்புறதே கிடையாது. அதற்கு மாறாக யார் மேல பழிய போடும், ஒண்ணு சபை மேல, இல்ல ஊழியக்காரன் மேல, இல்ல மற்ற விசுவாசி மேல. அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்க. நான் சொல்றேன், முதலாவது உங்களுக்குள்ள இருக்கிற குறைய சரிப்படுத்தும். உங்களுக்குள்ள இருக்கிற, நீ ஜெபிக்கும் போது உங்களுக்குள்ள இருக்கிற குறைய கர்த்தர் சுட்டி காண்பிக்கிறாரா, சரிப்படுத்து. சில நேரங்கள் ஆண்டவர் உணர்த்தும் போது அதை நம்ம சொல்றோம். ஒருவேளை இவங்க இந்த தவறு செஞ்சிருக்கிறாங்க, இவங்கிட்ட அந்த குறை இருக்குது, நேரடியா என்னிடத்துல அவங்க சொல்லும் பொழுது, நேரடியா என்னிடத்துல வந்தா நேரடியா அவங்ககிட்ட பேசணும். இந்த மாதிரி இருக்குது, நீங்க மாத்திக்கணும். தொடர்ந்து அதை செய்து கொண்டு இருந்தா அதுக்கு நம்ம தக்க நடவடிக்கை எடுக்கலாம். சொல்லியும் அவங்க கேட்கலன்னா அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கலாம். எடுத்த உடனே ஒரு தவறு செஞ்சதுனால நம்ம நடவடிக்கை எடுத்து அவரை சபை விட்டு தள்ளுறதோ வேற எந்த பனிஷ்மெண்ட்டோ செய்ய முடியாது. அப்படி நல்லது கிடையாது. அல்லேலூயா. அப்படி நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. சிலர் ஒய்ஃப் எல்லாம் சர்ச்சைக்கு விடாதீங்க பாஸ்டர், அவருக்கு சர்ச்சைக்கு வர்றது கிடையாது. அவர் சொல்லுவார், ஏன் அவர் சரியில்லை, வாய் சரியில்லை. இப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்றதை கேட்டுட்டு நீ வராத சபைக்கு, நீ வராதன்னு சொன்னா ஒருத்தரும் சபையில இருக்க மாட்டேன். அல்லேலூயா. சில இருக்குது, அது குறை இருக்கு, எல்லாத்தையும் இருக்கு, சரிப்படுத்தணும். கர்த்தர் உணர்த்தும் போது சரிப்படுத்தணும், ஆவியான நமக்கு உணர்த்தும் போது சரிப்படுத்தணும். அல்லேலூயா. ஆனா இதை தேவன் நமக்கு உணர்த்தும் பொழுது இந்த குற்றத்தை சரிப்படுத்தாம சபை கூடுகை விட்டு விடுகிறதோ, தேவனோடு கூட இருக்கிற உறவை விட்டு விடுகிறதோ, ஜெப வாழ்க்கை விட்டு விடுகிறதோ, அது நமக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அப்படி தேவனையும் தேவ சமூகத்தை இழந்து போகிறது பெரிய பரிதாபம். நீங்க இனி நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு இடம் கொடுக்கிறது, உறுதியா இருக்கணும். இது ஏன் சொல்றேன்னு தெரியல, ஆண்டவர் சொல்ல உள்ளத்துல அந்த வார்த்தையை தர்றதுனால சொல்றேன். ஏன்னா உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையிலும் கர்த்தர் ஏதோ செய்ய விரும்புகிறார், கர்த்தர் கிரியை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. முற்று முடிய நம்ம ரட்சிக்க வல்லமை உள்ள தேவன் இன்னும் நம்ம வாழ்க்கையில சிலரிடத்தெல்லாம் பேசும்போது அவங்க இருக்கிற பல நெருக்கமான பல சூழ்நிலைகள், கடன் பிரச்சனை, சரீர பலவீனம், இது இருக்கும், சரீர பிரகாரம் பிரச்சனைகள் ஒரு பக்கம், குடும்ப பிரச்சனை, மன அளவில நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பல சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது கஷ்டமா இருக்கு, வேதனையா இருக்கு. ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள், ஏன் இப்படிப்பட்ட நெருக்கங்கள், ஏன் இந்த கடினமான சூழ்நிலைகள்? ஏன் ஆண்டவரால் விடுதலை செய்ய முடியாதா? நமக்கு இருக்கிற வியாதியிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலை தர முடியாதா? நமக்கு இருக்கிற பிரச்சனையிலிருந்து தேவன் நம்மளை விடுவிக்க முடியாதா? சுகப்படுத்த முடியாதா? அற்புதம் செய்ய முடியாதா? ஏன் நமக்குள்ள அந்த பிரச்சனை, அந்த கஷ்டம், அந்த கடினமான சூழ்நிலைகள் இன்னும் நீங்காமல் இருக்கிறது? யோசித்து பாருங்க. இந்த மாசத்துல ஆண்டு கொடுத்திருக்கிறார், முற்று முடிய ரட்சிக்கப்பட்டது. அல்லேலூயா. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, உங்களை சரிப்படுத்துங்க, தேவனிடத்துல திட்டி சேருங்க, தனிப்பட்ட விதத்துல ஜெபம் பண்ணுங்க, சபை கூடுகை விட்டு விடாம சபை கூடுகளை பங்கு பெறுங்க. சில சொல்லுவாங்க, நான் சர்ச்சைக்கு வரலனாலும் பரவாயில்ல பாஸ்டர், நான் ஒழுங்கா ஜெபம் பண்றேன், நான் ஒழுங்கா படிக்கிறேன், இப்ப ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்றா?
ஒழுங்கா படிக்கிற பிள்ளை ஏன் ஸ்கூலுக்கு போறதில்ல? அப்ப ஏதோ பிரச்சனை இருக்கு. இன்னொன்னு, வேதத்தை கேளாதவருடைய ஜெபம் தேவனுக்கு அருள். நீ வீட்டுல ஜெபம் பண்ற பைபிளே, எத்தனை பேர் பைபிளை வாசித்து வீட்டுல ஜெபம் பண்றீங்க? கையை தூக்க வேண்டாம். வேதத்தை வாசித்து ஜெபம் பண்றீங்க? நிறைய பேர் ஜெபம் பண்ணுவோம், ஆனா வேதத்தை தொட மாட்டோம். உங்க பைபிளை பார்த்தாலே தெரிஞ்சிடும் நீங்க எவ்வளவு தூரம் பைபிள் வாசிக்கிறீங்க. வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணுங்க. அப்பதான் நீங்க யாருங்கிறத வேதம் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கும். எப்பவுமே நம்ம தேவை, நம்ம பிரச்சனைக்காக மட்டும் தேவ சமூகத்துல நிக்க கூடாது. நான் யாருங்கிறதை முதலாவது அறிந்து, ஜெபம் முதலாவது நம்மளை மாற்றும், நாம மாறணும். அல்லேலூயா. அதற்கு காரணம் என்னன்னா வேத வசனம். சபைக்கு வருகிறோம், சபைக்கு வந்த நமக்கு உங்க பாவத்தையோ உங்க குறைகளையோ தேவன் சுட்டி காட்டிக்காமல் இருந்திருந்தா நீங்க எப்படி வந்தீங்களோ அப்படிதான் இன்னைக்கு இருந்திருப்பீங்க. வாழ்க்கை மாறி எல்லாருமே முழுவதும் ரட்சிக்கப்பட்ட சபைக்கு வருகிறது கிடையாது. ஏதோ ஒரு பகுதியில தான் சந்திக்கப்பட்டிருக்கிறோம். சபைக்கு வந்த பிறகுதான் தொடர்ந்து வேத வசனங்களை கேட்டுதான் அநேக காரியங்களை நம்ம மாறி இருக்கிறோம். இன்னும் நாம் மாறணும்னா, இன்னும் நல்லா தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் போதுதான் இன்னும் நமக்குள்ள என்ன செய்யறோம், மாற்றம் வரும். அல்லேலூயா. நான் ஏதோ சில காரியங்களை சொல்ல வந்த, ஆனா இதெல்லாம் ஆவியானவர், நான் கேட்டேன், இந்த ஒரு வார்த்தை நான் நீங்க தரணும். நான் என்ன பேசுங்கிற வார்த்தை நீங்க தரணும். நானா என்னுடைய மனதுல என்னுடைய சிந்தையில இருக்கிறத நான் பேசக்கூடாது, நீங்க எனக்கு தரணும். நேற்று இரவு கூட 11 மணிக்கெல்லாம் 11 இருக்கும், 11 படுத்து தூக்கம் வந்துச்சு படுத்து. ஆனா காலைல திருப்பி சீக்கிரம் ஆண்டவர் எழுப்பிட்டார். 3:30 மணிக்கெல்லாம் எழுப்பிட்டார். திருப்பி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு, ஆண்டவரே எப்படியாவது ஜனங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும். ஒரு நிறைய சில கஷ்டமான சில கடினமான சூழ்நிலைகள் இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கை இதெல்லாம் மாறணும். ஆண்டவர், இந்த பிரச்சனை வரணும், வியாதி மாறணும், இந்த கஷ்டம் மாறணும், உதவி செய்யும். இதுல இருந்து அவங்க விடுதலை ஆகணும், இதுலயே அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிடக்கூடாது, இதுல இருந்து ஒரு மாற்றம் தாங்க கேட்டேன். ஒருவேளை அதனால ஆண்டவர் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு நீ தந்திருக்கலாம். உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாய் ஒரு பெரிய மாற்றத்தை தர விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில பெரிய விடுதலையை தர விரும்புகிறார். கர்த்தர் செய்வார் விசுவாசிப்பீங்கன்னா நீங்க உறுதியா ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். முழங்கால்